வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு தமிழ் ஃபாண்ட்டை வந்து எப்படி கேன்வால வந்து அப்லோட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவா வந்து தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அவங்களே டிஃபால்ட்டா ஒரு 4, 5 தமிழ் ஃபாண்ட் குடுத்துருப்பாங்க. இப்ப வந்து நம்மளுக்கு புடிச்ச தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து ப்ரோ வெர்ஷன் இருந்தா தான் பண்ண முடியும். ஃப்ரீலயோ, டீம்ஸ்லயோ அத பண்ண முடியாது. இப்ப நான் வந்து ப்ரோ வெர்ஷன் வச்சிருக்கேன். இங்க ப்ரோ வெர்ஷன்ல ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. ஹோம் பேஜ்ல பிராண்டுன்னு இருக்கு பாருங்க. இந்த பிராண்டுக்கு போயிட்டு, இந்த பிராண்ட் இதெல்லாம் பிராண்ட் கிட்ஸ். இந்த பிராண்ட் கிட்ல யாருக்கு கிளிக் பண்ணிட்டு, நான் ஆல்ரெடி 2, 3 ஃபாண்ட் பிராண்ட் கிட் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக இன்னொரு தடவை பண்ணி கேட்டேன். கிரியேட் நியூ பிராண்ட் கிட் கொடுத்துருங்க. இங்க வந்துட்டு தமிழ் 1, 2, 3 அப்படின்னு கொடுக்குறேன். இதுதான் இந்த பிராண்ட் கிட்டோட நேமு. கிரியேட் கொடுத்துருங்க. இப்போ டைரக்டா தமிழ் 1, 2, 3 வந்துடும். இங்க வந்துட்டு இந்த 5வது ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஃபாண்ட்ஸ்ங்கிறது அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பிளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு அப்லோட் ஏ ஃபாண்ட்னு கொடுத்துருங்க. இங்க பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 3 ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நான் வந்து அப்லோட் பண்றேன். இது வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. 3 தமிழ் ஃபாண்ட்ஸ்னு கொடுத்தாலே வந்துடும். கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. நம்மளுக்கு அதை அப்லோட் பண்ண சொல்லும். அப்லோட் பண்ணோடனே நம்மளுக்கு ஒரு தடவை காட்டும். அப்லோட் ஆகிடும். இது அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அப்லோட் ஆகிடும். இப்போ அப்லோட் ஆன பிறகு நம்ம ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம செய்யணும். அதை உங்களுக்கு நான் சொல்றேன். இது அப்லோட் ஆகட்டும். அப்லோட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3த்தையும் காட்டுது, அப்லோட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ என்ன செய்யுங்க, இங்கே வாங்க. இங்கே வந்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபாண்ட்டுக்கு போங்க. கேன்வாவில் போயிட்டீங்கன்னா இங்கே வந்து அந்த பிராண்டை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே போயிட்டு நான் வந்து இப்போ பிராண்ட் கிட்ட வந்து நம்ம தமிழ் சாம்பிள் இருக்குல்ல, இங்கே போய் இந்த ஏரோக்கு கிளிக் பண்ணிட்டு நம்ம கொடுத்தது வந்து தமிழ் 1, 2, 3 அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செலக்ட் பிராண்ட் கிட்னு கொடுத்துருங்க. இப்படி கொடுத்த உடனே அப்லோடுன்னு ஒரு இது போட்டு இதை பாருங்க, அப்லோடுன்னு ஒன்று போட்டு அப்லோடு ஃபாண்ட்ஸ்னு கொடுத்து இது 3 வந்துருச்சு பாருங்க. அவ்வளோ கிளிக் பண்ணால் நம்மளுக்கு தமிழில் வந்துடும். மாறிடுச்சு பாருங்க, அவ்வளோதான். இது என்னன்னா, இது வந்து பாமினியில் மாறுது. நான் யூனிகோடில் டைப் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் யூனிகோடை வந்து பாமினியாக டைப் பண்ணிவிட்டு இங்கே கொடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டான ஆப்டான இதில் வந்து வந்துடும். அவ்வளோதான். தமிழ் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அவ்வளோதான். அடுத்த ஒரு டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.